Taste the Daily. ஜெயகண்ணன் சார், இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்த போகிறோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை? திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? உண்மையிலே திமுக அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது நலன் மீது அக்கறை கொண்டு தான் இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுதா? இந்த மத்திய அரசினுடைய திட்டம் என்று சொன்னாலும் கூட மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு வேறு பெயரை வைத்து விடக்கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. சரிங்க. இன்னொன்று 150 நாள் 125 நாள் அவர் சொல்கிறாரு, அது மாநில அரசுடைய திட்டம், மத்திய அரசு திட்டம். அப்படி இல்லை. அதாவது ஏற்கனவே மத்திய அரசினுடைய நிதி உதவியின் கீழ் இயங்கக்கூடிய மாநில அரசின் திட்டம். சரிங்க. அதில் 60% இப்போது மத்திய அரசும் அதாவது 40% மாநில அரசும் ஏதேனும் ஒரு அந்த பங்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது மேலும் நிதி சுமை ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்குகிறது. இன்னொரு செய்தி, இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி ஏதோ இந்த 100 நாள் திட்டத்துக்கு திமுக எதிர்ப்பை காட்டுறதோ அப்படிலாம் இல்லை. இது சம்மந்தமாக ஒரு முறை அப்போது முக்கியமான ஒரு முன்னணி தலைவர்களாக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஒரு முறை பேசும்போது அன்றைக்கே இந்த மாதிரி 100 நாள் திட்டம் வந்தவுடன் விவசாயிகளுடைய வேலைகள்லாம் பாதிச்சிச்சுன்னு சொன்னப்போ அங்கேயே கலைஞர் அதுக்கு கண்டனம் தெரிவித்தவர். சரிங்க. தன்னுடைய சொந்த கட்சியிலேயே இல்லை, நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சார்னு சொல்றீங்க. இப்ப 125 நாளா உயர்த்தும் போது அதனால கிராமப்புற மக்கள் பயன்தான். ஆனால் வேறு பெயரை வைக்கின்ற போது மகாத்மா காந்தி பாரதிய ஜனதா அரசுக்கு எதிரியாக நினைக்கின்ற காரணத்தால் அந்த பெயரை இல்ல. நீங்க இப்ப சொல்றீங்க இதுக்கு மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏராளமான திட்டங்களை நாங்க மகாத்மா காந்தி பேர்ல செயல்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு திட்டம் மகாத்மா காந்தியின் பேர்ல ஏன் வழங்குறாங்கன்னா, அவர் உங்களுக்கு தெரியும் காந்தி கிராமிய அந்த அமைப்புங்கிற அடிப்படையில் தான் ஊரக திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைப்பது வழக்கமானது. அந்த பெயரை மாற்றுவதற்கு மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுத்தால் அதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை திமுக அரசு இல்ல. இன்னைக்கு சொல்றீங்க 50 நாள் சொன்னீங்களா, அதான் கேக்குறாங்க. நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க 100 இல்ல பெயர் மகாத்மா காந்தி பெயரை மாற்றாங்கன்னு இன்னைக்கு திமுக அரசு போர்க்கொடி தூக்குறீங்களே. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நம்ம பெயர் மாத்தணும்? மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எத்தனை திட்டங்களுக்கு நம்ம பெயர் மாத்தணும்? ஒரு செய்தியை சொல்லிடுறேன். எந்த அரசு எந்த ஆட்சினாலும் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றி விட முடியாது சார். நிறைவேற்ற முடியாதுன்னு எதுக்கு சார் வாக்குறுதி கொடுக்குறீங்க? வாக்குறுதியை நம்பி தான மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதற்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களா 10 ஆண்டு காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையா நிறைவேற்றிட்டாங்களா? முழுமையான வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது இல்ல. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இப்ப திமுக ஆட்சி கம்பேர் பண்ணா யாருங்க 10 ஆண்டு வாக்குறுதி நான் உங்களுக்கு நேரடியாக கேக்குறேன். 10% வாக்குறுதி கூட முழுமையான ஆட்சி செய்தது அண்ணா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு தான் பார்க்கணும். இரண்டு முழுமையான 5 ஆண்டுகளை 10 ஆண்டுகளாக முழுமையாக ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக என்ன வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லுங்க. நீங்க திமுக நிறைவேற்றாத ஒரு பட்டியலை நம்ம போடலாம். இன்னைக்கு ஒரு பட்டியல் இருக்கீங்கல்ல 10 ஆண்டுகள் நீங்க என்ன நீங்க தான் சொல்லணும் சார். நீங்க நிறைவேற்ற லேப்டாப் கொடுத்துருக்கோங்க. லேப்டாப் எந்த காலத்துல? லேப்டாப் 2016 அந்த காலகட்டத்துல இல்ல 2006 ஓட்டு போடல. 2006 எங்க அம்மா ஓட்டு போடல. இல்ல நான் இந்த திட்டத்துக்கு வருவோம். நீங்க 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்தும் நீங்க திமுக அரசு தானே தேர்தல் வாக்குறுதி என்ன 4 வருஷமா என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? முன்னெடுப்பு மத்திய அரசு எதற்குமே ஒத்துழைக்கலையே. மத்திய அரசோட நிதி திமுக அரசு 150 நாளா உயர்த்துறதுக்கு ஏற்கனவே மத்திய அரசு வலியுறுத்தக்கூடிய திட்டங்கள்ல இந்த திட்டத்தை 150 நாளா மாற்றணும்னு ஏற்கனவே வாக்குறுதிகள் அடிப்படையில் அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதிகள் வழங்குறது மத்திய அரசினுடைய நிதி உதவியின் கீழ் வழங்கப்படுகின்ற போது மத்திய அரசுக்கு தான் கோரிக்கை வைக்க முடியும். யாருக்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல சார், 39 எம்பி வச்சிருக்கீங்கல்ல, என்ன அழுத்தத்தை கொடுத்தீங்க மத்திய அரசுக்கு இதை நிறைவேற்றதுக்கு நான் கேக்குறேன். ஆரம்பத்துல இன்னைக்கு மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டாங்கன்னு பார்லிமெண்ட்ல திமுக எம்பிக்களை போர்க்கொடி தூக்குறீங்க. செய்ய முடியும் பண்றீங்களா? இதே 150 நாளா உயர்த்ததுக்கு பார்லிமெண்ட்ல என்ன அழுத்தம்? ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொன்னதுதான், பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை அவர்களுடைய இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய 150 நாட்கள் ஏற்கனவே இது குறித்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? என்ன ஆதாரம் இருக்குங்க? அழுத்தம்னா உங்களுக்கு நேரடியாக பொது தளத்துல பேசுறது. நான் என்ன இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நீங்க போர்க்கொடி தூக்குறீங்க, அமளியில ஈடுபடுறீங்களே, இது மாதிரி 150 நாளா உயர்த்துறதுக்கு என்ன நடவடிக்கை? பார்லிமெண்ட்ல 39 எம்பிக்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்தாங்க? மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த 100 நாள் திட்டத்தை செஞ்சுக்கிட்டு வரதே சாதனை தாங்க. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே மத்திய அரசு 100% மத்திய அரசோட பங்களிப்பு. அப்ப நிதி நீங்க தான் எடப்பாடியார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லும்போது அந்த நிதி கூட உங்க வாதத்துக்கு அந்த நிதி கூட
39 MP வச்சுக்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடைக்கல புலம்பிட்டு தானே இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன், அத கூட 39 MP வச்சுட்டு வாங்க முடியல. அத கூட வாங்கி கொடுத்தாரு. நான் உங்களை லாஜிக்கா கேக்குறேன், நிதியவே வாங்கி கொடுக்க முடியலன்னு திமுக மீது குற்றம் சாட்டுறீங்க. அப்புறம் எப்படி 150 நாளா மாத்த முடியும்? ஒரு எதிர்க்கட்சியா இருந்தீங்க, ஆளுங்கட்சியா இருந்திருக்கீங்க. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னன்னு திமுக அரசுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த 100 நாள் திட்டங்கிறத இன்னொரு செய்தி உங்களுக்கு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பகுதிகளில் இது குறித்து ஏற்கனவே இது பிரச்சனைகள் வரும்போது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் அந்த 100 நாள் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? நகராட்சி மாநகராட்சிகள்ல ஊரக பகுதியில் வராதுங்கிறத மாற்றி அந்த மக்களோட எதிர்ப்பு தெரிவிச்சதுனால ஒருவேளை மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் வந்தாலும் அவங்களுக்கும் 100 நாள் திட்டம் உள்ளது இல்ல. இப்ப நீங்க மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்க. சமூக தணிக்கை அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 மட்டும் 26.57 கோடி வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஊழல் இருந்தா மத்திய அரசோட நிதி தான் சொல்றீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 21 இருந்து 25 வரையும் 87 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, நான் மத்திய அரசோட முழுமையான நிதி தானே சொல்றீங்க. மத்திய அரசு வழக்கு போடுங்க. ஆராய்ச்சி சொல்றாங்க சார். மாநில அரசோட பங்களிப்பு இல்லாம, மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லாம தான் 87 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஒரு செய்தி எப்பொழுதும் வந்து மாநில அரசு இல்ல மத்திய அரசு நிதி இல்லன்னு ஒரு பக்கம் நீங்க வச்சாலும் கூட இந்த ஊழல் இருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வந்து ஒரு மாநில அரசுக்கு பிச்சை கிடையாது. நாங்கள் செலுத்துகிற வரியை மாநில அரசு மூலம் அவங்க மக்களுக்காக தான் நிதி கொடுத்திருக்காங்க. எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கிறது, மத்திய அரசு நிதி இதெல்லாம் பழைய செய்தி. மாநில அரசு வழங்க வேண்டிய வரி முதல்ல ஜிஎஸ்டி முதற்கொண்டு அத்தனையும் திருப்பி வர்றதுதான் வரி. ஓகே சார், நிதி தராங்கல்ல சார், தராங்கல்ல 100% போராடி பெற வேண்டியிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற மாதிரி பீகாருக்கு கொடுக்கிற மாதிரி ஆந்திராவுக்கு கொடுக்கறாங்க. நீங்க தான் சார் கேட்டுவாங்க. ஆளுங்க நான் சொல்றேன், அவர்களுக்கு தேவையான கட்சி ஆட்சியில் இருந்து நான் திரும்ப இதே தான் கேக்குறேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கூட எதிர்க்கட்சி தலைவர் தானே நீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் தானே வாங்கி கொடுக்கல. அப்ப எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் செய்யணும். நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த அடிப்படையில் அந்தஸ்து இருக்கின்ற போது அவர் கூட்டணி கட்சியா இருக்கும் வாங்கி தான் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காம இருக்கவங்களுக்கு 79 MP பார்லிமெண்ட்ல இருக்கணும். எம்பிக்கள் பாருங்க, எம்பிக்கள் வந்து வெறும் 100 நாள் திட்டத்துக்கு மட்டும் குரல் கொடுக்கக்கூடியவங்கல்ல. எல்லா கோரிக்கைகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 100 நாள் திட்டம் நான் சொல்ற பொது தளத்துக்கு நான் என்ன கேக்குறேன், இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஏன் வாங்கி தரல அப்படின்னா பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருக்கு, நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்றீங்களே. அப்ப கர்நாடகாவில் உங்க கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, அங்க இருந்து தண்ணி வாங்கி தர முடியுமா உங்களால? காவிரி நீர் குறித்த நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு இறுதியானதாக இருக்கிறது. மாநில அரசோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அது குறித்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து இப்ப காவிரி நீர் பிரச்சனையில தரலங்கிற பேச்சு இப்ப வரல. மேகதாது கீழே அவர் சொல்றது முடியாது. மேகதாதுல அணை கட்டுறாங்க தானே, உங்க கூட்டணி என்ன நடவடிக்கை எடுத்து அவங்க கேட்கிறாங்க. மாநில அரசுகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிலைப்பாடு எடுப்பதை ஒரு மாநில தளக்கு நம்ம தட்டி கேட்க முடியாது. நான் சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி நடந்தால் காங்கிரஸ் தேசிய தலைமை தான் நாங்க மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சிவகுமார் சொன்னப்ப தமிழ்நாட்டுல என்ன முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இதுவரை மேகதாதுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சார் என்ன சார் செயல்படுது? அவங்க சிவகுமார் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, மேகதாதுல நாங்க அணையே கட்டி தீர்வோம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. சமீபத்துல கூட பேசிட்டு இருந்தாங்க அணை கட்டுறதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு. இங்க இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. ஒருபோது மேகதாது அணையை கட்ட முடியாது, அதுக்கு திமுக அனுமதிக்காத ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த திட்டத்திற்கு, நீங்க குறிப்பிட்ட திட்டத்திற்கு 150 நாட்கள்ங்கிறது உங்களுக்கு அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டியது மத்திய அரசு 125 நாட்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் இதை வந்து திமுகவோட குறைபாடா நீங்க நினைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், மகாத்மா காந்தி பெயரை ஏன் எடுக்கிறாங்கிறத முக்கியம் இல்ல. நீங்க மகாத்மா காந்தி பெயரை பேசுறீங்க. இன்னொரு நாள் 100 நாள் திட்டத்தை திமுக செய்ய முடியாததா அவங்க 125 நாள அதிகரிக்கும் போது அதனால கிராமப்புற மக்கள் வந்து பயன்பெறுவாங்க, வறுமை ஒழிக்கப்படும். அதை நீங்க வாழ்த்திட்டு போறேன். நான் என்ன சொல்றேன், போராட்டம் அறிவிக்கிறீங்க. சொல்லக்கூடிய அத காரணம் மகாத்மா காந்தி அந்த பெயரை எடுப்பதற்கும் அந்த நிதியை வந்து மாநில அரசுக்கு நீங்க வந்து அதற்கான சுமையை தள்ளுறதுக்கும் தான் கேட்கறாங்க. இல்ல, அதுக்கும் மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க மாநில அரசுக்கு நிறைய நிதி தரோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
அதனால அவங்க 40% இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல யார் பயன்படுறாங்க? தமிழ்நாடு தானே பயன்பெற போகுது. தமிழ்நாடு 100 நாள் வேலை ஏற்கனவே ஒரு திட்டத்தின் முழுமையாக மத்திய அரசு நிதி வழங்குகிறது. அதை 125 நாளா நாங்க மாத்திட்டோங்கிறதுனால மாநில அரசும் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம்? அதைத்தான் நம்ம கேட்க முடியுமே ஒழிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் சொல்றேன் நம்முடைய மாநிலத்திற்கான நலன்களுக்கு 2 கட்சிகள் அடித்துக் கொள்வதில் இல்ல முக்கியமான செய்தி. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த 100 நாள் அடிச்சுக்கல நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல பிரச்சாரம் நீங்க இல்ல நான் போன்ற சோழிகள் தான் பாரதிய ஜனதாவை போன்றவர்களுக்கு நம்ம மத்திய அரசு நம்மை வந்து பிரித்தாளுகின்ற ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரியுங்க. திமுக போய் பிரச்சாரம் பண்ணுது தேர்தல் சமயத்துல. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தையே முடக்க போறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்ப திமுக போராட்டம் அறிவிச்சிருக்கல. 100 நாள் திட்டத்தை அவங்க முடக்கல. 125 நாள் அதிகரிச்சிருக்காங்க. ஆனா அங்க வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியோடு 125 நாட்கள் நாங்க சேர்த்து கொடுப்போம்னு சொல்லி இருந்தா பிரச்சனை கிடையாது. இதுல மத்திய அரசும் மாநில அரசும் பங்கீடுன்னு வரும்போது பிரச்சனை வரும். இதுதான் நாங்க அதிக நிதி தரமேன்னு சொல்றாங்க. அதிக நிதியை தமிழ்நாட்டு நலனுக்காக மாநில அரசு அந்த 40% நிதியை செலவு பண்றதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட நிதியை திரும்ப நீங்களே செலவு பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அது அதிகமான சுமையை கொடுக்கும். அதுதான் இல்ல. இப்ப 125 நாளா அதிகரிச்சதுக்கு இப்ப நிதி சும்மா அப்படிங்கிறீங்க. நீங்க 150 நாளா அதிகரிப்புன்னு சொன்னீங்களே சார். 150 நாட்களுக்கு அவர் தான் அண்ணன் கேட்டார்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? மத்திய அரசுடைய திட்டத்தை இவங்க 150 நாள் மாத்த முடியாது. அது அந்த உண்மைதான். வேற என்ன இருக்கு? இது என்ன சார்? இது அப்ப முடியாது செஞ்சிருக்கீங்க. வாக்குறுதி மத்திய அரசிடம் கேட்டு பெறுவது மாநில அரசுடைய கடமை. அதை கொடுக்கிறது மத்திய அரசு தர முடியாதுன்னு சொல்றீங்களா? நீட் தேர்வு முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீட் தேர்வுல வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்ப 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் திமுக வாக்குறுதி. பிரச்சனை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி நிலைப்பாடு எடுக்கின்ற போது தேசிய அளவிலான பிரச்சனை. அதை ஜல்லிக்கட்டு போன்று வேற தனிப்பட்ட மசோதாவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் வழக்கின் கீழ் இருப்பதால் அதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. அதற்காக நீட்டை ஆதரித்த திமுக அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த தெரிஞ்சு வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா மக்களை ஏமாத்தி நம்ம ஓட்ட வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் முக்கியமா இருக்கு. நீங்க சொல்லக்கூடியது 150 நாட்களை மாற்றுவதற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லை. அதுவும் 125 நாள் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு சார் மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கடந்து போனேன். 150 நாளா மாத்துறதுக்கு திமுக என்ன அழுத்தத்தை கொடுத்துச்சுங்கிறதா எங்களோட கேள்வி. ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. 150 நாளா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துறதுக்கு திமுக இந்த முயற்சி எடுத்துச்சுன்னு ஏதோ ஒரு ஆதாரம். 5 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் பல்வேறு போராட்டங்களின் கீழ் தான் நிதி பெற்று வருகிறது. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வாங்க சார். மட்டும் இல்ல இதையும் தான் சொல்றோம். இதற்கான போராட்டம் பெரிய பிரச்சனைகளில் கூட நீங்க மத்திய அரசோட போராடி நிதி வாங்குறேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க தர நிதிக்கு வந்து முறையான கணக்கு இல்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல எந்த மாநிலமாவது மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதிக்கு மத்திய அரசு கை காமிச்சு நீங்க தப்பிச்சுக்க நினைக்கிறீங்க. நிதி கொடுக்கல அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க கூட, கொடுத்த நிதியில 100 நாள் வேலை திட்டத்துல 87 கோடி திமுக அரசு ஊழல் பதில் இருக்கு. அந்த குற்றச்சாட்டு மத்திய அரசோ நீங்க சொல்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசோ ஏற்கனவே இது குறித்து நீங்க புகார் இருந்தால் நம்ம தொடர்ச்சியா செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துல முறைகேடு, அதாவது என்னன்னா வேலைக்கு வராதவங்களுக்கு வேலைக்கு வந்த மாதிரி கணக்கு காட்டுறது. சரி, ஏற்கனவே குறைவான நாட்கள் வேலைக்கு வந்திருந்தா அவங்க அதிக நாட்கள் அதிகப்படுத்தி சம்பளம் கொடுக்கிறது. இந்த மாதிரி முறைகேடு செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அரசுடைய திட்டம் தான், மத்திய அரசுடைய அதிகாரிகள் தான் அதற்கு முழுமையாக பாக்குறாங்கன்னு வைங்களேன். இதுல ஊழல் நடந்தா மத்திய அரசு வழக்கு போடட்டும். சரி, நம்ம என்ன சார் பண்றோம்? நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய செய்தி நடிகை எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு கை காட்டுறீங்க சொல்ல முடியும். இல்ல அப்ப எது நடந்தாலும் நீங்க தமிழ்நாடு அரசு செயல்பட்டா மத்திய அரசு நிதி கொடுக்குது, அதை வச்சுதான் நீங்க செய்யறீங்கன்னு சொல்றீங்க. அப்படி அந்த நிதியில ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய முறைகேடு நடந்தால் மத்திய அரசு தானே கண்டுபிடிக்க முடியும். முறைகேடு மத்திய அரசே பண்ணுதுங்க. இல்ல நான் மத்திய அரசு நிதியில இங்க இருக்கவங்க தான் முறைகேடு பண்றாங்க. என்ன காரணம்னா நீங்க மத்திய அரசு அதுக்கு வழக்கு போடுங்க. ஈடி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரீங்க. எப்பவுமே திமுக ஆதாரம் இருக்கிறதா, குற்றம் செஞ்சிருக்கோம் ஆதாரம் இருக்கிறதா, எப்பவுமே இப்படிதான். அது எங்க இருந்தாலும் ஆதாரம் கேட்போம். ஓகே சார், வரேன் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். மைக்கேல் சார், இப்ப 125 நாளா உயர்த்தும் போது ஒன்னு கிராமப்புற மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், இன்னொன்னு கிராமப்புற கட்டமைப்பு மேம்படும்ல. இப்ப அதற்காக ஒரு 40% நிதியை கொடுக்கறதுல தமிழக அரசுக்கு என்ன சிக்கல்? அது வந்து நிதி சுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பச்சையான பொய் அப்படின்றாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு போராடுகிறது மகாத்மா காந்தியினுடைய பெயரே, அதாவது இவர் சொல்றாரு உங்களுக்கு பேரு முக்கியம் இல்ல சோறு முக்கியம் அப்படின்னு சொல்றாருல்ல, நான் அதுக்காக கோட்சே பெயரை வச்சிட முடியுமா? மகாத்மா காந்தியுடைய பெயர் திட்டத்திற்கு வந்து கோட்சே பெயரையோ அல்லது சாவர்கர் பெயரையோ வைத்து விட முடியுமா? யாரும் இங்க உங்களை கோட்சே பெயரை வைக்க சொல்ல முடியுமா? இருங்க சார், அப்படி ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் அது எதிர்க்கிறது. இன்னொன்னு உங்களுக்கு வந்து நான் சார் அதிமுக அதான் சொல்றேன், பேரை நீக்க கூடாது அப்படின்னு அதே பேர்ல தொடரணும் தான் எதிர்க்கட்சி தலைவரோட கருத்து. மத்திய அரசு நிதி மாநில அரசு நிதின்னு பிரிச்சு ஒருவேளை அதிமுகவே ஆட்சிக்கு வந்தா கூட மிகப்பெரிய நிதி சுமையாக இருக்கும்.
அதற்கும் சார் சேர்த்து அதிமுக அதை வரவேற்று சார் பேர் இப்ப 125 நாள் ஒரு செய்தி மாநில அரசு நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நீங்க திரும்ப கூட என்ன வந்து நீங்க இது மாதிரி தான் பேசுறீங்கன்னு சொன்னாலும் சரி, என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு பேச வேண்டும் ஒழிய பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக பேசக்கூடாது. யாருங்க பாரதிய ஜனதா ஆதரவா பேசுறாங்க? மக்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. அரசு 100 நாள்ங்கிறது 125 மத்திய அரசு 125 நாளா உயரும் போது அதனால மக்களுக்கு இங்க பயன்படுறாங்க. அதற்கு தான் குரல் கொடுக்கறாங்க. கட்சிகளை எதிர்ப்பதுல வந்து ஸ்டாலின் எஸ்னா நோன்னு சொல்றேன். நான் சொல்றேன் ஸ்டாலினும் எடப்பாடியாரும் இணைந்துதான் இதற்கான மாநில அரசை பேச வேண்டும் தான் மக்களுடைய தீர்ப்பு. அதுதான் எல்லாத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் தான் பேசணும். அப்ப முதல்வர் என்ன சார் சொல்றாரு? எதிர்க்கட்சி தலைவர் பேசணும். அதுதான் என்ன சார்? முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மத்திய அரசை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்ப வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். சொன்னதுக்காக அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னீங்க. எல்லா உதவிக்கும் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிடுறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்திய அளவில் எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும் கேட்பாங்கல்ல. இந்திய தேசிய அளவில் மக்களுக்கான நலன்களை பேசுகின்ற பொழுது மத்திய அரசினுடைய பாராமுகமாக தமிழ்நாட்டை கருதுவதால் அதனால் நிதிச்சுமை ஏற்படுகிறது. அந்த நிதிச்சுமையின் காரணமாக இந்த மகாத்மா காந்தி திட்டத்தை முடக்குவதற்கான காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாங்களா இல்லீங்களா? அப்ப 21 நாள் வந்து நாடாளுமன்றத்தை அதிமுக எம்பிக்கள் முடக்கி தானே அமைச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை இருங்க சார். திமுக எம்பி என்ன சார் செஞ்சாங்க? இல்ல செய்யணும் அப்படிங்கிறீங்க. திமுக எம்பிக்கள் செஞ்சாங்களா? போராட வேண்டிய பிரச்சனைகளுக்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு அரசியல் செய்யாமல் தமிழ்நாட்டுடைய நலனை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. அதாவது எல்லாரும் சேர்ந்து மலையை தூக்கி வைங்க, நான் தூக்குறேன். ஓகே.